பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தினால் தற்போது ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்க ஒரு ஷோ தான் பிக் பாஸ். இந்த ஷோவை நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காரு அப்படின்றது இந்த ஷோவோட ஒரு சிறப்பு அம்சம்னே சொல்லலாம். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்தே வந்துட்டு நம்மளோட ஜூலியானா, ஆர்த்தி மற்றும் வந்துட்டு காயத்ரி ரகுராம் இவங்க 3 பேருக்குமே வந்துட்டு செட்டே ஆக மாட்டுது. எதுக்காக செட் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இவங்க வந்தப்பத்துல இருந்தே வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு சரியா பேசிக்கவே இல்லை. இது எல்லாத்துக்குமே கன்ஃபார்மா வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் காரணம் கண்டிப்பா இருக்கும். ஜூலியானா வந்துட்டு ஜல்லிக்கட்டுல வந்துட்டு பயங்கரமா போராடி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மோடி அரசுக்கு எதிராகவும் நம்மளுடைய பன்னீர்செல்வம் அரசுக்கு எதிராகவும் வந்துட்டு பயங்கரமா கோஷங்கள்லாம் எழுப்பியிருந்தாங்க. சின்னம்மாவையும் வந்துட்டு திட்டிருந்தாங்க. அதனால இவங்களுக்கு கட்சி சார்பா வந்துட்டு சில எதிர்ப்புகள் இருந்து வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா நம்மளுடைய காயத்ரி ரகுராமும் ஆர்த்தியும் எந்த கட்சியா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு படத்துக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது. சமூக வலைதளத்துல தற்போது ஒரு போட்டோஸ் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. காயத்ரி ரகுராம் பிஜேபி குறியை போட்ட ஒரு ஷால் அணிந்துகிட்டு ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சமூக வலைதளத்தில் ரொம்பவே அதிகமா கலாய்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய பொன் ராதாகிருஷ்ணன். அவருக்கு செல்ல பேர்லாம் வச்சு சமூக வலைதளத்துல கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட ஒரு மேடையில் நின்றுட்டு இருக்காங்க. இதை வச்சு பார்த்தா நம்மளுடைய காயத்ரி ரகுராம் பிஜேபி அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுதுங்க. அதாவது நம்மளுடைய மோடி அரசத்தை சேர்ந்தவங்க. அதனால ஜூலியானாவை ஆரம்ப கட்டத்துல இருந்து எதிர்த்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஆர்த்தி வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே ஏடிஎம்கே கட்சியை சேர்ந்தவங்க. அதனாலதான் வந்துட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம 2 அரசாங்கத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்த ஜூலியானாவுக்கு குறைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே ஜூலியானாவை வந்துட்டு எதிர்த்தே பேசிட்டு இருக்காங்க. தற்போதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அசிங்கமான வார்த்தையும் பிரயோகப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய பிக் பாஸ் நிகழ்ச்சியும் அவங்களுடைய டிஆர்பியை உயர்த்தி கொள்வதற்காக இது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே ஓப்பனா பார்த்து காமிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் வந்துட்டு இது நாடகம் தான், இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே வந்துட்டு அரங்கேறியது, அதை வந்துட்டு தற்போது நம்ம கிட்ட வந்துட்டு எடிட் பண்ணி போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் சொன்னாலும் இதுல கண்டிப்பா வந்துட்டு ஒரு கட்சி பின்னணி இருக்கதாங்க செய்யுது. மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணி